காதல வாங்காம அப்படியே போற? நாங்க கத்துறது உன் காதல விழலையா? சொல்றோம்ல, இப்ப எங்க அவசரமா கிளம்பி போற? வந்த வேலை முடிஞ்சிருச்சு பாட்டி. நான் எங்க வீட்டுக்கு போறேன். போறேன்னு சொல்லாதடி, போயிட்டு வரேன்னு சொல்லு. ரகு, ராமாயணத்துல ஜானகி இல்லாத ராமனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும்பா. அண்ணே, இன்னும் எந்த ஒரு தகவலும் வரலையே. சிலிண்டர் வெடிச்சா இன்னொரு பரபரப்பா இருக்குமே. ஒரு சின்ன சலசலப்ப கூட காணும். ஒருமா தகவல் வந்துரும். சார் சார், யாருன்னு பாருங்க. பாக்குறேன். என்னப்பா? சார், நேத்து நான் உங்களுக்கு ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணல சார். அது நம்பர் மாத்தி தப்பா உங்க வீட்ல வந்து கொடுத்துட்டேன். அந்த சிலிண்டரை திருப்பி கொடுக்குறீங்களா? என்னப்பா நேத்து கொடுத்தது இப்போ வந்து கேக்குற? அதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சுப்பா. அது எப்படி சார் யூஸ் பண்ணிருப்பீங்க? ஏற்கனவே வச்சிருப்பீங்கல்ல. வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிலிண்டரை உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு 2 நாள்ல வந்துடும். இல்லப்பா, பழைய சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதனால இதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். சும்மா சொல்லாதீங்க சார். அதுக்குள்ள எப்படி சார் யூஸ் பண்ணிருப்பீங்க? அந்த சிலிண்டர் கொடுங்க சார். அது புக் பண்ணவங்க போன் பண்ணி தொல்லை பண்றாங்க. என்னண்ணே அங்க என்ன பிரச்சனை? நேத்து சிலிண்டர் கொடுத்தான்ல, அதை மாத்தி கொடுத்துட்டானா, திரும்ப கேக்குறான் வந்து. அண்ணே, அவங்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காம காசை கேச கொடுத்து சரி கட்டி அனுப்பு. சரிம்மா. தம்பி, அந்த சிலிண்டர் இல்ல, வேண்டப்பட்டவங்களுக்கு சிலிண்டர் தேவைப்பட்டுச்சு, அதை கொடுத்துட்டேன். அதை என்னால திருப்பி கொடுக்க முடியல. அதனால இதை வச்சுக்க, எப்படியாவது பிரச்சனையை சமாளிச்சிருப்பா. அட இந்தப்பா, வாங்கிக்க, புடி. சூப்பர் பசுபதி, சூப்பர். சிலிண்டரை யார் வீட்டுக்கு கொடுத்தீங்க? ரகுராம் ஐயா வீட்டுக்கா? போனா இங்க வாமா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன்ல. இவதான் பண்ணிருப்பான்னு நமக்கு தெரியாதா என்ன? இவ பண்ணதையே நாமளும் பண்ணா அப்புறம் இவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அவ்வளவு ஈஸியாலாம் இவ செத்துடக்கூடாது. ஜானகிய கொன்னா இவ அன்ன போஸ்டா ஜெயிச்சிடலான்னு தானே இப்படி எல்லாம் பண்ணா. அவன் ஜானகியை காப்பாத்திட்டோம்ல. ஜானகியை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கணும். குறைஞ்ச ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்து ஜானகி கிட்ட தோத்து இவ ஊர் மத்தியில அவமானப்பட்டு நிக்கணும். ஹே ரகுராம், அது ஒரு நாள் நடக்காது. என்ன என்ன நடக்காது? அவர் சொல்ற மாதிரி உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு எதிரா நேரடியா மோதி ஜெயிச்சு காட்டு. அதுக்கு தைரியம் இல்லாம இப்படி எல்லாம் குறுக்கு வழியில என்ன கொல்ல பாக்குறியா? ஏய், படிக்காத தற்கொலை. நீ எல்லாம் என்ன பார்த்து சவால் விடுறியா?
என்ன என்ன சொன்ன ஆ? என்ன சொன்ன ஏன் பொண்டாட்டி படிக்காத தற்குறியா? நீ படிச்சவங்கிறதுனால அவளை விட நீ வசதியா? என் ஜானகியோட நல்ல குணத்துக்கு நீ எல்லாம் அவ கால் தூசுக்கு பெற மாட்டேன். ஜானகிக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கு. அந்த பேருக்கே அவளுக்கு ஓட்டு நிச்சயமா விடும். நான் என்னோட மனைவிங்கிறதுக்காக சொல்லல. ஆனா இப்ப நான் சொல்றேன், நீ படிச்சவ அறிவாளின்னு சொல்லிட்டு திரியறல, உண்மையிலேயே நீ அப்படி இருந்தா ஜானகிக்கு எதிரா போட்டி போட்டு அவளை ஜெயிச்சு காட்டு. ஆனா நான் உனக்கு சவால் விடுறேன், ஜானகி உன்னை ஜெயிப்பா. போன தடவை எப்படி நான் உன்னை டெபாசிட் இழக்க வச்சு தோக்கடிச்சேனோ அதே மாதிரி ஜானகி இந்த தடவை என்ன விட ஒரு ஓட்டாவது அதிகமா வாங்கி இதுல ஜெயிப்பா. நான் ஜெயிக்க வைப்பேன். இது கண்டிப்பா நடக்கும். முடிஞ்சா மோதி பாரு. ஒருவேளை என்ன விட இவ கம்மியா ஓட்டு வாங்கிட்டா அடுத்த 10 வருஷத்துக்கு எங்க குடும்பத்திலிருந்து யாரும் போட்டி போட மாட்டோம். இதை நான் சவாலாவே விடுறேன். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு. என்கிட்டயே சவால் விடுறியா? உன் பொண்டாட்டிய டெபாசிட் இழக்க வச்சு அவளை நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீயா நானான்னு பாத்துடலாம். வாங்க போலாம்.